வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலை அரசியல் ரீதியாக மிகப்பெரிய புயலை கிளப்பியது. முன்னாள் அமைச்சர், அந்த காலகட்டத்தில் அமைச்சராக பணிபுரிந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் திருச்சி அரசு மருத்துவமனையில் ஆர்எம்ஓவாக பணியாற்றிய ஒருவர் திரு நேரு என்பவர் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி சமீபத்தில் வருகிறது. அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இது வேற விஷயம். மேலிருந்து அழுத்தம் தான் இந்த ஒரு முடிவுக்கு காரணம் என தொடர்ந்து செய்திகள் வர அவரே இந்த ஒரு அழுத்தத்தை உறுதி செய்கின்றார் என சமீபத்தில் பல ஊடகங்களில் செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். இது பல கேள்விகளை எழுப்புகிறது நேர்களே. தற்கொலைக்கு அதிகாரிகள் முயல்வது இது முதன்முறையா அப்படின்னா ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்க முடிகிறது. சமீபத்திய நிகழ்வா என்றால் அதுவும் இல்லை. ஒரு நீண்ட பட்டியலை நீண்ட நாட்களாகவே இது தொடர்வதை நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. சுயாதீனமாக அரசியல் தலையீடின்றி அதிகாரிகள் பணி புரிவதற்கு ஏற்ற சூழல் இல்லை என்பதை இது உறுதி செய்கிறதா, இல்லை இவற்றையெல்லாம் தனிப்பட்ட நிகழ்வுகளாகத்தான் பார்க்கணும், இப்படி பொதுமைப்படுத்திவிட முடியாதா? கேட்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீகை சேர்ந்த தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முன்னாள் IAS அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அப்கோர்ஸ் அஇஅதிமுகவின் சார்பாக அதனது செயற்குழு உறுப்பினர் தலைமை கழக செயலாளர் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்களுக்கு. முத்துக்குமாரசாமியுடைய மரணம், அதற்கு பிறகு இந்த அதிகாரியுடைய தற்கொலை முயற்சி, இந்த ஒரு பட்டியல் பார்த்தா சமீபத்திலே நிறைய இந்த மாதிரி லிஸ்ட் கொடுக்க முடியும். அதிகாரிகள் தற்கொலைக்கு முயற்சி செய்வது, அதற்கு ஒர்க் பிரஷர் மற்றும் பல பிரஷர் காரணம் என அப்படி குற்றச்சாட்டு இருப்பது, இவற்றையெல்லாம் தனிப்பட்ட ஒரு சம்பவமாக பார்ப்பதா, அரசியல் அழுத்தங்கள் தொடர்கிறன அப்படிங்கறத உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்ப்பதா? ரொம்ப அரியா பிள்ளை மாதிரி நீங்க கேக்குறீங்க. உலகமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, இதை தெரு தெருவா பேசுறாங்க, வீதி வீதியா பேசுறாங்க, ஆளுக்கு ஆளு பேசுறாங்க. அப்புறம் இதுல இப்படித்தான் இருக்குதா அப்படின்றதுக்கு என்ன ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டிய? அரசியல் அழுத்தங்கள் தான் காரணம் அப்படின்னு உறுதியாக தெரிகிறது. கண்டிப்பா இருக்குது, ஒவ்வொருவர் மீதும் இருக்குது. ஒரு முத்துக்குமாரசாமி இல்ல, இங்க தமிழ்நாட்டில் 12 லட்சம் ஊழியர்கள் இருக்கிறார்களா, 12 லட்சம் ஊழியர்கள் மீதும் இந்த தாக்கம் இருக்கிறது. இந்த தாக்கம் அதிகாரிகள் மூலமாகவும் அதிகாரிகளுக்கு தரப்படுகிறது. இது இப்ப ஒரு குறிப்பா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு துறையில ஒரு நியமனம் பண்றாங்க அப்படின்னா இந்த நியமனத்தை ஒரு மாவட்ட அதிகாரி பண்ணணும்னு வைங்க. இந்த லைப்ரரியன் அப்பாயின்மெண்ட் எல்லாம் அவங்க CEO பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. CEOவே அங்கேயே இன்டர்வியூ முடிச்சு அங்கேயே அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடணும். ஆனா ஒவ்வொரு CEOக்களும் அந்த இன்டர்வியூ ஷீட்டை எடுத்துக்கிட்டு பென்சில்ல மட்டும் மார்க் போடுங்கன்னு அங்கிருந்து டைரக்ஷன் வருது. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வருவது என்பதை இந்த விஷயத்துக்காக அவர்கள் அங்க வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே இதுக்கு அவர்களுடைய துறை செயலாளர்கள், நீங்க சென்னைக்கு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு ஆய்வு நடத்தணும் நாங்க அப்படின்னு சொல்லி அபிஷியல் விசிட்டாக இதை மாத்துறாங்க. ஆகவே இதுல இது வெறும் அரசியல் தாக்கம் மட்டும் இருக்குது அப்படின்னு இல்ல. இந்த அரசியல் தாக்கம் என்பது இந்த மேலதிகாரிகள் மூலமாகவும் தரப்படுகிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மை. இந்த ஒருவேளை ஒரு அமைச்சருக்கு எங்க காலத்துல எல்லாம் நாங்க சாதாரண சப் கலெக்டரா இருந்த பொழுது MLA கிட்ட இருந்து போன் வருது, மந்திரி கிட்ட இருந்து போன் வருது அப்படி என்றாலும் நாங்க கேம்ப் போயிட்டோம்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி லக்குவாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது ஏதோ என்னுடைய துணிச்சல் என்ற அடிப்படையில் மட்டும் இல்ல. எனக்கு மேலதிகாரியாக இருக்கும் கலெக்டர் சார் இப்படி வருது அப்படின்னா நீ பாட்டுக்கு வேலையை செய்ய, உனக்கு என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுப்பார்கள். ஆனா இப்போ அந்த உறுதியை கொடுக்கக்கூடிய மேலதிகாரிகள் என்று ஒருவரும் கிடையாது, சீஃப் செக்ரட்டரி உட்பட. இந்த சீஃப் செக்ரட்டரி என்பவரே விருதுநகர்ல சத்துணவு அப்பாயின்மெண்ட் ஒரு கலெக்டர் அவரு நேர்மையாக பண்ணணும் என்பதற்காக அவர் எந்த ஒரு போன் காலும் எங்க இருந்து வரக்கூடாது என்று அவர் எல்லாத்தையும் ஸ்கிரீன் பண்ணிட்டு அந்த சத்துணவு நியமனத்தை அன்றைக்கு முழுவதும் பண்ணி அன்றைக்கு சாயந்தரமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கொடுத்து முடிச்சார். ஆனா ஒரு 24 மணி நேரமாக அவரை போன்ல ஒரு தலைமைச் செயலர் விரட்டினார்.
மறுநாள் காலையில அந்த கலெக்டர் மாற்றினார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியுது. அரசியல் அழுத்தம், அது மட்டும் இல்லாம இது வெறும் அரசியல் தலைவர்களை, அமைச்சர்களை மட்டும் காம்பினேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் and the administration, bureaucrats and netas ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய combination, deadly combination. சரி, ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். இது ஒரு முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலை ஒரு பெரிய புயலை கிளப்பி இப்பதான் ஒரு கைது நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மற்றும் ஒரு அதிகாரி பகிரங்கமாவே குற்றம் சாட்டுகிறார். மேலிருந்து இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிறது, இந்த ஒரு அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களுடைய கூற்றம் கேட்டிருப்பீங்க. ஆக இது ஒரு அழுத்தம் இருக்கிறது, அரசியல் ரீதியாக அழுத்தம் எடுக்கிறது அப்படிங்கறத மறுத்தர முடியாது அப்படிங்கறது அவருடைய குற்றச்சாட்டு. எப்படி பார்க்க? அதாவது பணிச்சுமையை அழுத்தம் என்று கருதுகின்ற மனநோயாளிகள் அதிகாரிகளாக இருந்தால் இப்படிதான் நடக்கும். அதாவது பேச விடுங்க, நீங்க ஆரம்பத்திலேயே குறுக்கிட்டீங்களா? ஒரு தெளிவு தான் கேட்க அந்த கேட்டகரியில் தான் நம்ம இருங்க. நீங்க ஒருத்தர் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனைகளுக்கு பயந்து இறப்பை நோக்கி போறாங்கன்னா அவங்க சரியான மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு மனிதன் பிரச்சனைகளே இல்லாத வாழணும், அலையே இல்லாத கடல்ல குளிக்கணும்னா எந்த காலத்திலும் முடியாது. நீங்க உங்களுக்கு பயிற்சி, ஐஏஎஸ் பயிற்சியிலிருந்து எல்லா பயிற்சியிலையும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்குரிய மனநிலையும் திடத்தோடு பணியாற்றுகின்ற தகுதியை உருவாக்கி தருது. அந்த தகுதியை உருவாக்கியதற்கு பிறகு அந்த தகுதியை பயன்படுத்த முடியாத மனநோயாளிகள் இது போன்ற இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு அதிகாரிகள் பயன்படுத்துறாங்க, பணியில் இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் இன்னைக்கு இதை செய்யறாங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலையா இல்ல இந்திய ஆட்சி பணியினுடைய இப்பொழுது மரணமடைந்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமியோ இல்ல இப்ப முயற்சி செய்திருக்கவங்களோ தற்கொலைக்கு முயற்சி செய்யற எல்லாருமே நிச்சயமா மனநோயாளிகள் தான். அதாவது இன்றைக்கு அந்த நேரு சொல்றாரு, அமைச்சர்கள் என்கிட்ட இதுவரைக்கும் பேசினது இல்லைன்னாரு. அந்த நீங்க தற்கொலை முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு அந்த அதிகாரி சொன்ன வார்த்தை அமைச்சர்களிடத்துல பேசினது இல்ல. அமைச்சர் பெயரை சொல்லிக் கொண்டு உதவியாளர்கள் அல்லது மற்ற அரசியல்வாதிகள் பேசுறாங்க. அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் அவர் சொல்லல, அரசியல்வாதிகள். இன்னைக்கு ஒரு மருத்துவமனையில ஒரு நோயாளி போன உடனே அங்க மருத்துவர் உடனே அமைச்சர்கிட்ட சொல்றாங்க, இல்ல அரசியல்வாதி கிட்ட சொல்றாங்க. அவங்க உடனே இது ஒண்ணு அங்க மருத்துவர் இல்லைங்க, அவங்க நோயாளி இருக்கிறாங்க, அவங்களை உடனே காப்பாத்துங்க சொன்னா அதை செய்ய முடியாதவர் அவர் பணியை சரியா செய்யறாரு நீங்க கருதுறீங்களா? இல்ல அதே கேட்டகரியில தான் நீங்க முத்துக்குமாரசாமி இவங்களெல்லாம் மனநோயாளிகள் நீங்க நிச்சயமா மனநோயாளிகள் தான். இப்போ நியாயமா பார்த்தா இந்த நேரு மேல தற்கொலைக்கு முயன்றதாக வழக்கு போட்டிருக்கணும். திரு கிருஷ்ணதாஸ் காந்தி மனநோயாளின்னு சொல்ல மாட்டேன், கோலப்பயல்கள் நான் தைரியமா சொல்லுவேன். ஆனா இவங்க ஐயா சொல்ற மாதிரி இவர்களுக்கெல்லாம் ஏதோ பயிற்சி கொடுக்கறதா சொல்றாரு. அதாவது எங்க ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பயிற்சியில நீங்கள் பணி செய்யும் பொழுது இதுபோல அமைச்சர்களிடமிருந்து, மற்றவர்களிடமிருந்து, முதலமைச்சரிடமிருந்து, முதலமைச்சர் செல்லில் இருந்து, முதலமைச்சர் செக்ரட்டரி கிட்ட இருந்து, சீஃப் செக்ரட்டரி இருந்து உங்களுக்கு இப்படி அழுத்தம் வரும்பா, நீங்க அதுக்கெல்லாம் தயாராகிக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சியை ஒருவேளை தந்திருக்கலாம். அந்த பயிற்சியெல்லாம் தர்றதில்ல, நீ வழங்கி கொடுத்துட்டு போ அப்படி இந்த பயிற்சிகளை மட்டும் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? வெறும் எங்க ட்ரைனிங் பீரியட்ல மட்டும் இல்ல, நீங்க சர்வீஸ்ல இருக்கிற 35 ஆண்டுகளும் உங்களுக்கு மேல இருக்கிறவரு நீ ஏன்பா வம்பு பிடிக்கிற, நீ வாட்டுக்கு வளைஞ்சு போ, இல்லாட்டி விட்டு கொடுத்துட்டு போ, நீ போட்டு ஒரு பொது புத்தி அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. திரு குமாரி தொடருங்க. ஜெயராஜ் அவர்கள் அதாவது சார் சொல்றதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த பணியில இதெல்லாம் பிரச்சனைகள் வரும்ன்றாரு. இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாதான் அவங்க இயல்பு நிலைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய நடத்தையை பயிற்சி தந்து எந்த மனிதனுக்கும் வர்றதில்லை. அவனுடைய சூழலும் அவனுடைய அனுபவம் தான் உருவாக்கும். இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது கொள்கை முடிவெடுப்பது, அதை செயல்படுத்துவது, மக்களிடத்தில் வாக்குறுதிகளை கொடுப்பது, மக்களிடம் நம்பிக்கையை பெறுவது, அந்த மக்கள் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தேவையான
கடமைகளை செய்வது எல்லாம் ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சியினுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்கு அரசாங்க நிர்வாகத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு தராமல் தனக்கு மேல இருக்க அதிகாரி உத்தரவே போடக்கூடாது, நான் தான் அடுத்தவங்களுக்கு உத்தரவு போடணும்னா அது என்ன மனநிலை? பணி செய்ய உத்தரவு இருந்தா சரி. நிர்வாக சார்ந்த பணியை அவருடைய மேலதிகாரிகள் தான் நிர்ணயிக்க முடியும், நீங்களும் நானும் நிர்ணயிக்க முடியும். ஜெயராஜ் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்து கேட்க இருக்கின்றேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து ஒரு குற்றச்சாட்டு பாருங்க, ஆரம்போ இந்த மாதிரி முயற்சி செய்யறாரு, முத்துக்குமாரசாமி சம்பவம் அப்படின்னு. நீங்க வந்து அரசியல்வாதிகள் இல்ல அரசியல் தலைமை ஆளும் கட்சி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு விதிவிலக்கா ஒரு பரிசுத்தமா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, இது வந்து கட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அரசும் ஆட்சியில் இருப்பவர்களும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதிகாரிகள் வந்து இன்றைக்கு மாறுவதில்லை, ஆட்சிகள் தான் மாறுகிறது. நீங்க அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இப்படிப்பட்ட ஒரு ரயிலுக்கு முன்னால் பாயக்கூடிய அளவிற்கான அழுத்தம் எங்கிருந்து வந்தது, யாரால் நான் சொல்லுவது, ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அதனால் ஏற்படுகிற விளைவு. இன்றைக்கு ஒரு குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது, ஒரு மனிதர் ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கான அழுத்தம் எப்படி வந்தது? நீங்கள் பணி நியமன ஆர்டரை போட்டதற்கு பிறகும் நீ பணம் கொடுக்க வேண்டும், உன்னுடைய பிஎஃப் இருந்து வாங்கி வந்து கொடு என்று கேட்டவர்கள் யார்? அவையெல்லாம் நிரூபணமாகணும். இல்ல, நிரூபணமாகுவது அல்ல, அவருடைய டைரியில் எழுதப்பட்டது, இன்றைக்கு பத்திரிகையில வந்தது. தலைமை பொறியாளர் செந்தில் இன்றைக்கு வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார், யார் வந்து என்னை அழுத்தம் கொடுத்தது என்று. நேற்றைக்கு வாக்குமூலம் இருக்கிறது, நேற்றைக்கு தினத்தந்தியில வந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் ஒன்றும் திமுக வந்து குற்றம் சாட்டுவதாக நீங்கள் சொன்னீர்கள். திமுக ஆதரவு பத்திரிகை அல்ல இது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி இது. தமிழ்நாடு அரசிலே அபிஷியல் சூசைட் இன் தமிழ்நாடு. இது முத்துக்குமாரசாமி என்பது ஒரு அடையாளம். நீங்க எல்லாம் பாருங்க, டிசம்பர் 2011 தியாகராஜன் தாசில்தார் திருநெல்வேலி சூசைட் பண்ணிருக்காரு. சிவஞானம் பிப்ரவரி 2015 சூப்பரண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் வெல்ஃபேர் ஆபீசர். பிப்ரவரி 2015 அறிவொளி காசநோய் அலுவலர். முத்துக்குமாரசாமி நீங்க பட்டியல் படிச்சீங்க, இதுல இந்த அறிவொளி போன்ற சம்பவங்கள்லாம் சூசைட் பண்ணாங்க உண்மை, அதுக்கு மருத்துவ காரணங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஆரம்போ நேருக்கு வந்து நேற்றுக்கு அப்படி கிடையாது. நேற்றைக்கு அவர் வந்து ஒரு அழுத்தம் எனக்கு வருகிறது மேலிடத்தில். மேலிடம் என்றால் எங்கிருந்து வருகிறது? மேலிடம் என்றால் யார்? வருதா அல்லது முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து வருதா? அழுத்தம் என்பது எங்கிருந்து வந்தது? நீங்க அமைச்சர்களுக்கு டார்கெட் வைக்கிறதுனால அமைச்சர்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க, டார்கெட் வைத்து வசூல் செய்கின்ற வேலை எப்படி வந்தது? அதுதான் கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல அன்றைய அமைச்சர்கள்ட்ட இருந்து அன்றைய அரசு பீடத்தில் அமர்ந்துட்டு அதிகாரிகளுக்கு அழுத்தம் அப்படிங்கிறது இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட திமுக அதிமுக என்று கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதா, இல்ல ஒட்டுமொத்த சிஸ்டம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறதா? அதிகாரிகளுக்கு நெருக்கடி தருகின்றார்களா அமைச்சர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. முத்துக்குமாரசாமியுடைய மரணம் ஒரு பெரிய அரசியல் புயலை கிளப்பி ஒரு முன்னாள் அமைச்சர் கைது வரைக்கும் அந்த விவகாரம் சென்றிருக்கிறது. இந்த நிலையில திருச்சியில அரசு மருத்துவமனையில ஆர்எம்ஓவாக இருந்தவர் நேரு என்பவர் சூசைடுக்கான அட்டன் செய்திருக்கிறார். எனக்கு அழுத்தம் மேல இருந்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்திருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக வாய்த்து வருகின்றோம். திரு ஷேக் தாவூத், இது சார்ந்த உங்களுடைய முதற்கட்ட கருத்து. அதாவது இந்த அழுத்தம்ங்கிறது இப்ப இவங்க 3 பேர் பேசுனதுல இருந்து எனக்கு புரிய வந்தது ஒரு விஷயம். சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே பரீட்சையில அதிகமாக வீட்டுல மார்க் வாங்கணும்னு தாய் தகப்பன் சொன்ன உடனே அந்த பசங்க வந்து பரீட்சைக்கு போக முடியாம எழுத முடியாம அந்த அழுத்தத்தின் காரணமாக இல்ல பெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா உடனே வந்து அவன் சூசைட் பண்ணிக்கிறதும் மருந்து சாப்பிடுறதும் அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப இந்த அழுத்தம்ங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, செயல்பாடை செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அவனுக்கு அழுத்தம் வருது. அப்ப எப்ப குழந்தைகள்ல இருந்தும் வேலை செய்யற இடங்கள்ல இருந்தும் குடும்பத்துல இருந்தும் மனைவி பண்ணிக்கிறாங்க, கணவர் பண்ணிக்கிறாங்க, மகன் பண்ணிக்கிறாரு, பெற்ற பிள்ளை பண்ணிக்கிறாங்க. ஒரு இயலாமையுடைய விளைவு அப்படின்னு தான் பண்றீங்க. இல்ல உண்மை, இது இயலாம தானே. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆரம்பம் அவரு இல்ல, அப்புறம் ஒரு பணி இடப்பட்டிருக்கிறது, அந்த பணியை செய்யறது அவருடைய. ஆனா இடப்பட்ட பணி அல்லாத ஒரு விஷயத்த இல்ல செய்யணும்னு அழுத்தம் கொடுக்கல. யாரும் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இடப்பட்ட. இப்ப வந்து இவர் ஒரு ஆரம்பம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களை
முத்துக்குமாரசாமி பாருங்க, அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கோ இன்டர்வியூ பண்றதுக்கோ அவர் சம்பந்தப்பட்ட வேலைகளை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. உயர் அதிகாரிகள் அது கேட்டிருப்பாங்க. அது அமைச்சர் நீங்க இடையில பேசாதீங்க. வரும்போது நீங்க இல்ல, நீங்க பேசாதீங்க. இல்ல, தவறான கருத்து இல்ல. நேற்று வரைக்கும் 742 கோடியை வாங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் 742 கோடி நாரிக்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல, என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? என்ன பேசிக்கிறீங்க? நேற்று வரைக்கும் கோர்ட்ல போய் பதில் சொல்லிடுறீங்க. இதெல்லாம் பேச்சா? இது யார் பணம் வாங்குறா? குற்றவாளி என்ன பணம் வாங்குற? இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இல்ல, அரசு ஊழியர் பணம் வாங்கியிருக்காங்க பண்ணிருக்கீங்களா? பத்திரிகையில அவன் சொல்றான் இருக்கு, விசாரணையில இருக்கு, இருக்கு. அப்ப நாளைக்கு அவருக்கு தண்டனை கொடுத்துருங்க. என்ன பேச்சு பேசிடுறீங்க? உங்க தலைவர்கிட்ட சொல்லி தயாளம்மா கூட்டு போய் நீங்க சிபிஐ பேசிட்டு இருக்காரு. கிரிமினல் கருணாநிதியை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கிரிமினல் பற்றி பேசாதீர்கள். அதிமுக மேடையில் திமுக மேடையும் இல்ல. சொல்றேன், அதாவது வந்து இந்த இயலாமை என்பது குழந்தைகள்ல இருந்தும் அதே மாதிரி வாலிப பருவத்தில இருந்தும் குடும்ப நெருக்கடிகள்ல இருந்தும் இப்படி நிறைய வருது. யாரெல்லாம் இந்த இயலாமை, அதாவது வந்து செய்ய முடியல, நம்மளால நடக்க முடியல, செயல்பட முடியலங்கும் போது தன்னுடைய மன வருத்தத்தை வெளிக்காட்ட முடியாம இறந்து போறவங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அந்த வகையில இவர் அரசு அதிகாரியாக 50 வருஷம், முத்துக்குமாரசாமி நீங்க எடுத்துக்காலும் வயசுல மூத்தவர், அனுபவம் உள்ளவர், பல அதிகாரிகளை சந்திச்சிருப்பாரு, பல நிகழ்வுகளை சந்திச்சிருப்பாரு. இது போல அழுத்தங்களை நிறைய பார்த்திருப்பாங்க, நிறைய செயல்பாட்டுக்கு வரும். ஏன்னா முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, முடியாத நமக்கு முன்னால ரயில் மேல இல்ல, நீங்க சொல்றது நீங்க கேளுங்க. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கிறிஸ்துதாஸ் அழகா சொன்னாரு, கிறிஸ்துதாஸ் காந்தி அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு சப் கலெக்டரா இருக்கிற காலங்கள்ல நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு கேம்புக்கு போயிட்டான்னு சொல்லுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க கலெக்டர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உங்களால முடியலைங்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, உயர் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்துடணும், இல்ல லீவு போட்டுக்கணும், இல்ல வரக்கூடாது அப்படிங்கிற ஏதோ நீங்க சமாளிக்கணுமே தவிர அதை நடத்துறதை விட்டுட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன், ரயில் முன்னால பாஞ்சிருவேன், சூசைட் பண்ணிக்குவேன், அப்போ உன்னால இயலப்பா, ஏழை இல்லைன்னா வேலையை எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போ, என்னதுக்கு மல்லு கொடுத்துக்கிட்டு இருக்கிற, சம்பளம் உனக்கு வேலை செய்ய மாட்டேன், அதான் அதனுடைய அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப தவறான கூற்று. அதிகாரிகள் மீது அழுத்தம்னா, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய் என்று அழுத்தம் கொடுப்பது அது அழுத்தம். உனக்கு தரப்படாத வேலையை, நீ செய்யக்கூடாத வேலையை செய் என்று சொல்வதற்கு பேர் என்ன? ஒரு மருத்துவ அதிகாரிக்கு அழுத்தம்னா, நீ நோயாளியை சரியா பார்க்கல பாரு என்று சொன்னால் அதுக்கு அழுத்தம். ஆனா நீ அப்புறம் ஹார்ட் ஆபரேஷனுக்கு வரும்பொழுது அவங்க பணத்தை வாங்கிட்டு நீ ஆபரேஷன் அவனுக்கு பிக்ஸ் பண்ணி கொடு என்பதுக்கு பேர் அழுத்தம் இல்ல. தெரியாம நடக்குது. அன்றாடம் எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் யார் முதல்ல ஆபரேஷனுக்கு வரணும் என்பதற்கு விலை பேசப்படுகிறது. இந்த விலை மருத்துவர்களால் மட்டும் பேசப்படுவதில்லை, இது மேல போகுது, மேல அமைச்சர்களுக்கு போது, அமைச்சருக்கு மேல போகுது. ஆகவே அழுத்தம் என்பது ஆட்சியை நடத்தும் தலைமையிலிருந்து வருகிறது. அப்புறம் மேல இருக்கிற முதலமைச்சர்கள் அமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கிறாங்க. எல்லாருமா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, 100க்கு 100 பேர் பண்றாங்கன்னு நான் சொல்றேன், அனுபவத்துல பார்த்தவன் சொல்றேன். அது எந்த ஆட்சி என்று இல்ல, இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்ல, எல்லா ஆட்சிகளிலும் மேலே இருந்து முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அமைச்சர்களுக்கு அழுத்தம் வந்து, அமைச்சர்களிலிருந்து செயலர்களுக்கு அழுத்தம் வந்து, செயலர்களிடமிருந்து மாவட்ட அதிகாரிகள் கலெக்டர்களுக்கு அழுத்தம் வருது. ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடாத வேலையை செய் என்பது. திருக்குமார், அதாவது செய்யக்கூடாத வேலையை செய்யன்னு சொன்னா, அவங்க நேர்மையான அதிகாரியா இருந்தா நிச்சயமா அதை செய்ய மாட்டோம் சொல்லக்கூடிய
சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க பலகீனத்துக்குட்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை இது பண்ணுவாங்க. ரெண்டாவது அவர் பேசினார், இன்னும் பத்திரிகை வந்தது, இந்த தற்கொலை செய்து கொண்ட அந்த அதிகாரி இறந்து போறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரா இல்ல யாருக்கையா சொன்னாரா? எதுவுமே கிடையாது. ஆனால் அரசாங்கம் இது நடந்தது ஒரு தற்கொலை, அதுல எந்த சந்தேகமும் முழுக்க முழுக்க தற்கொலை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த தற்கொலைக்கு காரணம் எதுன்னு தான் இப்ப விவாதம். இப்ப வடக்கே அதுதான். அந்த தற்கொலைக்கு இவருக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்றதான் இன்றைக்கு விசாரணை. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு விசாரணை வந்த உடனே அந்த துறையினுடைய அமைச்சர் அந்த துறை ரீதியாக தந்த அழுத்தத்தின் காரணமாக அல்லது துறையில் செய்ய சொன்ன வேலையின் காரணமாக அது தவறோ சரியா ஏதோ ஒரு வேலையை சொன்னார், அதனால அவருக்கு அழுத்தம் வந்ததுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டு வந்த உடனே அந்த அமைச்சர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆளுங்கட்சியினுடைய அதிகார பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அதற்கு பிறகு சிபிசிஐடி விசாரணைக்கு ரயில்வே போலீஸ் விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முறையான விசாரணை நடைபெற்று இன்றைக்கு அவருக்கு சில சந்தேகங்கள் வந்ததன் பேரில் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு இரவு முழுவதும் காவல்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு காலையில் கொண்டு போய் அதுவும் விடுமுறை நாளில் 44 நாட்களுக்கு பிறகு இதுவரைக்கும் நான் கேட்கிறேங்க, எந்த அமைச்சர் மேலாவது இப்படி குற்றச்சாட்டு வந்ததுக்காக ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அதாவது நேரடியான எந்த எவிடன்ஸ் இல்ல. அவர் வந்து கடிதத்தில் எழுதி வைக்கல, அவர் வந்து போன்ல பேசினார் எந்த இதுவும் இல்ல, அவருடைய சார்பா பேசினாங்கிறத வந்து செய்தியை தவிர இவ்வளவு இருந்தும் அந்த சந்தேகத்தின் நிழல் படிந்தவுடன் அவர் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இதுல ஒன்னும் பெரிய அவர் மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல, அவர் தூக்கு தண்டனைக்குரிய குற்றவாளி இல்ல. ஆனா ஒரு ஒண்ணு வேணாம், இதே திமுக ஆட்சியில திருநெல்வேலியில அதே அதாவது அழுத்தம் நாங்கள் நேர்மையான செய்த முயற்சி. இதுல வந்து ஊடகங்கள் வந்து குற்றச்சாட்டு எல்லாத்தையும் இதே திருநெல்வேலியில ஒரு தாசில்தார் ஜாதியை சொல்லி அவரை இழிவுபடுத்தினாங்க, அடிச்சாங்க. ஒரு எம்எல்ஏ மேல மலைராஜா மேல குற்றச்சாட்டு வந்தது. வழக்கு அழுத்தத்துக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டாரா? திமுக நடவடிக்கை ஒருத்தர் இன்னைக்கு இறந்து போயிட்டார் சார். அவருடைய இறப்பை கொச்சைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? அவர் நான் பேசுறேன். மார்ச் 8ஆம் தேதி நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு பிறகு அவர் மீது வந்து ஊழல் புகார் சொல்றாங்க. யார் சொன்னது? எப்படி அப்படி ஒரு செய்தி நீங்க பரப்புறீங்க? இன்றைக்கு ஊடகங்கள் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன் பண்ண நீங்க சொல்றீங்களே, எதை அடிப்படையில் சொல்றீங்க? அவருடைய 3 தொலைபேசி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவர் டைரி முத்துக்குமாரசாமியோட டைரி கைப்பற்றப்பட்டிருக்கு. சிபிசிஐடி குறிப்பு சொல்லுது. நீங்க குறிப்பெடுத்து பாருங்க, படிச்சுட்டு சொல்லுங்க. 306 ஐபிசில ஃபைல் பண்ணப்பட்டது தப்பு. 302 ஐபிசில ஃபைல் பண்ணிருக்கணும். இது ஒரு திட்டமிட்ட கொலை. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் சொன்னா ஒரு கைது இது ஏற்கனவே கூட இந்த கேஸ் பத்தி விரிவா பேசணும். ஜெயராஜ் டேக் a question. அப்பதான் உண்மையா திரு ஜெயராஜ், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதே இல்ல இந்த விஷயத்தை செய்ய அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியல? நான் என்ன கேட்கிறேன், உமாசங்கர் ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்? மத்திய அரசு அமைச்சர் பூங்கோதை தொலைபேசியில் உரையாடல் இருந்துச்சு, புகார் இருந்துச்சு, ராஜினாமா பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், வழக்கு சார் ராஜினாமா பண்ணுங்க. என்ன ரயிலுக்கு முன்னால் பாயக்கூடிய அளவிற்கு நீ பணம் கொண்டு வா, இவ்வளவு ரூபாய் கொடு, 20 லட்சம் கொடு, 6 லட்சம் கொடு, பிஎஃப் இருந்து கொண்டா. 6 மாசத்துல நீ வந்து ரிட்டையர் ஆக போற. ரிட்டையர் ஆகிறப்ப நீ வந்து வெளிப்படையாக நீ ரிட்டையர் ஆக முடியாது.
அப்படின்னு சொல்லி அழுத்தம் நிரூபிக்கப்படுவதே அல்ல. இன்றைக்கு ஆவணம் இருக்கு. எல்லாம் சரி, இன்னைக்கு பப்ளிக் டொமைன்ல இருக்குங்கிறீங்க, நிரூபிக்கப்படணும். மாற்று கருத்து இல்ல. இந்த ஒரு குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இல்லவே இல்லையா? ஒரு உயர் அதிகாரி அப்படின்னு அமைச்சர் எல்லா ஆட்சியிலும் இருக்கு சார். ரிசைன் பண்றதுன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. 14 முறை 15 முறை அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கு. எந்த காரணமும் சொல்ல மாதவரம் மூர்த்தி ஏமாற்றப்பட்டாரு. இன்னைக்கு முட்டை ஊழல், பால் ஊழல், இத்தனை ஊழல் இன்னைக்கு வெளியே வருது. அமைச்சர்களை மாற்றுவது மட்டும்தான் ஒரு விஷயமா? அப்ப இதுக்கு தீர்வு ஒரே ஒரு சந்தேகம். ராஜா மத்திய அமைச்சர் இருந்து நீக்கப்பட்டார் அல்லது ராஜினாமா பண்ணாரு, அதுக்கு என்ன காரணம் இதுவரைக்கும் சொல்லிருக்காங்க? தயாநிதி மாதம் மத்திய அமைச்சர் இருந்து எதுக்கு இவங்க 2 பேரும் குரல் எழுப்பி இவங்க விஷயத்தை திசை மாத்துறாங்க. ஊழல் என்பது வேறு, ஆட்சிகள் அதிகாரிகள் மீது தருகிற தவறான அழுத்தம் என்பது வேறு. ஊழல் என்பது அழுத்தம் என்பது இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்ல. கடந்த நான் ஒரு 35 ஆண்டுகளாக ஐஏஎஸ்ல இருந்திருக்கிறேன். அதுல ஐஏஎஸ் ஆரம்பத்தில இருந்தே பெரிய பதவிகள், எல்லா பதவிகளும் அழுத்தம் வரும். இந்த அழுத்தங்கள்னா இப்போ அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, இப்ப நாங்க மீட்டிங் நடத்தும் போது கூட ஏன்டா லேட்டா வந்த அப்படின்னு 2 பேரும் கேட்டான். இல்லையே இந்த அதிகாரி ரொம்ப பங்க்சுவலப்பா 10 நிமிஷம் லேட்டா போச்சு அப்படின்னா பஸ்ல இருந்து கீழே விழுந்து செத்து போனவன்னு இருக்கிறான். அது ஒரு வகையில அழுத்தங்கள்லாம் இருக்குது. ஆனா இந்த அழுத்தங்கள்னா எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு இப்ப எழுந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். இப்ப எல்லா எஸ்சி மாணவர்களுக்கும் 700 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப்பை ரிலீஸ் பண்ணிருக்கணும் இந்த வருஷத்துக்கு. ஆனா இந்த பணம் ரிலீஸ் ஆகல, இது பட்ஜெட்லயும் போடல. இந்த அதிகாரிக்கு பொறுப்பு இருக்குது. யாருக்கு? செக்ரட்டரி ஆயுத வெல்ஃபேருக்கு, பைனான்ஸ் செக்ரட்டரிக்கு, தலைமை செயலருக்கு பொறுப்பு இருக்குது. இந்த அழுத்தத்தை நீ இதுல பட்ஜெட்ல பணம் போட்டியா இல்லையா என்ற அழுத்தம் ஏன் இந்த அதிகாரிகள் மேல வரல? நீ எனக்கு பணத்தை வசூல் பண்ணி கொடு அப்படின்ற அழுத்தம் மட்டும் வருகிறது. அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு பட்ஜெட்ல 1 லட்சம் மாணவர்களுக்கு போக வேண்டிய ஒரு கல்வி உதவித்தொகை போகவில்லையே என்பதற்கான அழுத்தம் எந்த அதிகாரிகள் மீது, எந்த ஆட்சியின் மூலமாக தரப்பட்டது? சட்டமன்றத்தில் எழுப்பியாச்சு கேள்விய. திரு ஷேக் தாவூத், உங்களுடைய கருத்து. அதாவது இந்த அழுத்தம் காரணம் இல்ல ஆட்சியாளர்கள் காரணம் அப்படின்னு நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் பால் ரோல் பண்ற மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முடிவுங்கிறது இருக்காது. தற்கொலை ரொம்ப துன்பியல் சம்பவம், அதுக்கு நம்ம வருத்தப்படுறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, ஆனாலும் நடந்திருக்கு. அதே மாதிரி இவர் தூக்க மாத்திரையை சாப்பிட்டிருக்காரு இந்த ஆரம்பம். இப்ப ஒரு உடனே அவர் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னதுனால அதை காப்பாத்தி இருக்காங்க. அப்ப அவருமே என்ன சொல்றாருன்னா, யாரோ போன் பண்ணாங்க, ஆனா அமைச்சர் நேரடியாக போன் பண்ணல, பிஎன் சொல்றாங்க, அது இதுன்னு சொல்றாங்க, அதனால அது பண்ண முடியல. ஆனா என்னுடைய இதுல தெளிவாக நான் பார்க்கும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கிறிஸ்துதாஸ் சொன்ன மாதிரி செயல்பட வேண்டிய வேலைகளுக்கு அழுத்தம் அவசியம். அவங்களை கூப்பிட்டு சொல்லணும், பார்த்து சொல்லணும். எக்ஸாக்ட்லி, அதுல கண்டிப்பாக பார்த்து சொல்லணும். அவங்களுக்கு இடப்படாத ஒரு பணியை செய்யணும் அப்படிங்கும் பொழுது, செய்ய வேண்டாத செய்யக்கூடாத பணியை செய்யணும் அப்படின்னு அழுத்தம் வரும்போது how do they handle? இதுதான் கேள்வி. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நல்ல அதிகாரி நேர்மையான அதிகாரியாக இருந்தால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவும் தைரியமாக அதை எதிர்கொள்ளவும் ரெடியா இருக்கணும். யார்கிட்ட சொல்லணும்? அவரு அதுக்கு மேலதிகாரின்னு அப்படி அழுத்தத்துக்கு ஆட்பட்டவரா இருக்கும்போது அவர் யார்? இல்ல, நீங்க இதை சரி, இப்ப நீங்க இவர் சொல்ற மாதிரி கிறிஸ்தா சொல்ற மாதிரியே அழுத்தமே இல்லாம எப்படி அரசு நடத்துறது? ஆனால் முறைகேடான அழுத்தம் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரிகளுக்கு நெருக்கடி தருகின்றார்களா அமைச்சர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. முத்துக்குமாரசாமியுடைய மரணம் கிளப்பிய அரசியல் புயல் நமக்கு தெரியும். அடுத்தபடியாக இப்பொழுது ஒரு திருச்சியில ஆரம்பவா பணியாற்றிய ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. திரு ஆவடி குமார் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். ஜெயலலிதா த ஹெல்ம் இல்ல அப்படிங்கறதுனால
இந்த ஒரு விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா இந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அவர் கைது வரைக்கும் இந்த ஒரு நிலை போயிருக்கு. அதாவது இது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த துறையில் அல்லது அமைச்சர்களால் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம், அதனால்தான் அந்த மரணங்கள், இப்ப அந்த மரணமும் இந்த தற்கொலை முயற்சியும் நடந்ததுன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மரியாதைக்குரிய கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அதிகாரியும் இதெல்லாம் நடக்குதுன்னா சூசைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மற்றவர்களுக்கு இல்லாத அழுத்தம் இவருக்கு மட்டும் தரப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தர் தான் அதிகாரி, இவர் ஒருத்தருக்கு தான் இந்த அழுத்தம் இருக்கு, எந்த ஒருத்தருக்கு தான் வந்து அழுத்தம் கொடுத்தாங்கன்ற பொருள் வருமா? கூட்டுக்குள்ள அடிக்கிறாங்க. அப்போ அந்த கேள்வி என்ன எழுதுன்னா, இந்த ஆர்எம்ஓக்கு மட்டும் பிரஷரா, மற்ற ஆர்எம்ஓக்கு பிரஷர் இல்ல, முதல்ல மற்ற டீம்களுக்கு இதுக்கு வரேன், ஆர்எம்ஓக்கு வரேன். சார் சொன்னாங்க இவர் வந்து அவருடைய வேலைக்கு அவர் தெளிவா சொல்றாரு, நான் வந்து உதவி பேராசிரியர், நான் வந்து எனக்கு வந்து அதுதான் வேலை, நான் வந்து நிர்வாகத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அது வேலை இல்லை, என்ன வந்து அந்த வேலையை செய்ய சொல்லி அழுத்தம் தராங்க, இது வந்து எனக்கு இந்த வேலையை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு. அப்போ என்ன பொருள் சொல்றாரு? அவர் நான் கத்துக் கொடுப்பேன், என்ன அதோட முடிச்சிருங்க, என்ன ஏன் கொண்டு வந்து நிர்வாகத்தில் பயன்படுத்துறீங்க? ஆள் இல்லைன்றதுக்காக என்ன போட்டு இந்த வேலையை சொல்றீங்க. அடிக்கடி அரசியல்வாதெல்லாம் போன் பண்றாங்க, அவங்க போன் பண்றாங்க, அமைச்சர் பேரை சொல்லி போன் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து செய்ய வேண்டி இருக்குன்றாரு. ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு சேவை மனம், அதுவும் மருத்துவத்துறை என்பது உயிர்களை காப்பாற்றுகின்ற துறை. அந்த துறையில் இவர் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த நேரம் தான் வேலை செய்வேன், இந்த வகையான வேலையை தான் செய்வேன்னு சொல்றதே ஒரு சரியான ஒரு அவருடைய மனநிலை இருக்கிறதே எனக்கு தெரியல. ரெண்டாவது, நான் நேரடியா சொல்றேன், இதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து அந்த அரசாங்க பணி 8 மணி நேரம் முடிச்ச உடனே தனியார் கன்சல்டிங் பண்ணுவாரு, அங்க போய் அவருக்கு வந்து வருமானம் வரும். மருத்துவர்கள் பெரும்பகுதி அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லாம வெளியே போறாங்க. அவங்க வந்து அங்க அரசாங்க மருத்துவமனையில மருத்துவம் பார்ப்பதை விட தனியார் மருத்துவமனைகளிலும் அவர்களே தனியார் மருத்துவமனை வச்சுக்கிட்டு மருத்துவம் பார்க்கறது அதிகம். அதனாலதான் இப்படிப்பட்ட கவனக்குறைவு வருது. இப்படிப்பட்ட வந்து இந்த வேலை நேரத்தை அவங்க வந்து அரசாங்கத்துக்கு செய்ய மறுக்கிறாங்க. திரு கிருஷ்ண அவர்கள்ட்ட கேட்கிறோம், பிறகு திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட வரேன். இந்த ஆர்எம்ஓக்கு மட்டும்தான் பிரஷரா, மற்ற ஆர்எம்ஓக்களுக்கு பிரஷர் இருந்திருக்கிறதா, இல்ல மற்ற டீன்களுக்கு எல்லாம்? அதிகாரிகளை வந்து 2-3 வகையை நான் பிரிச்சு சொல்லுவேங்க. இப்போ 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 என்னை போன்றவர்கள் இருக்கிறாங்க, டெண்டர் ஒண்ணு போடணும், டெண்டர் போடும்போது நான் இப்படிதான் போடுவேன், விதிமுறை இருக்குது, இப்படிதான் போடுவேன் அப்படின்னு தான் நாங்க போடுவோம். அதுக்கப்புறம் இல்ல இன்னால நீங்க கட்டாயம் போடணும் அப்படின்னு போட முடியாதுன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க போங்கன்றுவாங்க, நாங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துடும். இது ஒரு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் இன்னைக்கு இல்லையா? அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீங்க எங்க போனாலும் வேலை செய்யலாம் என்பது அது இன்னொரு இது அழுத்தம். இதை வந்து தவறான அழுத்தம் என்று வேணாலும் நீங்க சொல்லலாம். இதை என்னை போன்றவர்கள் நீ என்னை இங்க போட்டானே அங்க போட்டானே, நான் செய்யற வேலையை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு ரகம். ஆனா சில பேருக்கு ஐயோ என்னை கலெக்டர் போஸ்ட்ல இருந்து தூக்கிவிட்டாங்களே அப்படின்னு அவனே செத்து போறவனு இருக்கிறான். அவன் எல்லாம் கோழைகள், அவன் மன நோயாளின்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு நான் ஒரு வேளையில ஒத்து போறேன், ஒரு வகையான நோயாளிகள் நான் சொல்லலாம். 2வது வகை, இது டெண்டர் போடும்போது நீ இவர்கிட்ட நான் சொன்னவனை செய்ய அப்படின்னா பயந்து அரண்டு போயிட்டு சரி நான் செய்தறேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள் 2வது. 3வது ரகம் இருக்கிறாங்க. அப்ப மந்திரி கிட்டே அவரு அப்ப நான் எவ்வளவு ஷேர் எடுத்துக்கலாம் என்று கேட்டு செய்பவர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 ரகம் இருக்கிறாங்க. ஆகவே பிரச்சனை வெளியே வெடிக்கலன்னா இன்றைய காலகட்டத்தில் 100க்கு 100 நீங்க எடுத்துக்கலாம். அதுக்குள்ள அமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் இடையில ஏற்கனவே ஏதோ கனெக்ஷன் போட்டுட்டாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரபல்யமா வருது. ஆனா இன்னைக்கு வந்து சில சகாயம் மாற்றப்படுகிறார், இல்ல கேம்கா மாற்றப்படுகிறார், இந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் அப்படின்னு பார்க்கிறோம். பெரும்பாலான அதிகாரிகள் இதை நான் செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதியா நின்னா இந்த ஒரு சிலருக்கு இந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. கண்டிப்பா. அதனாலதான் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பெங்களூர்ல ஐஏஎஸ் ஆபீசர் விஷயம் வந்தது இல்ல, ஏதாவது ஒரு ஐஏஎஸ் அசோசியேஷன் குரல் கொடுத்தாங்களா நீங்க பாத்தீங்க? கொடுக்க மாட்டான். கொடுக்கல. செக்ரட்டரி வந்தார், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி வெளியில போய் அவர் யாராவது ஒரு ஒற்றை குரலாக 2 குரலாக ஏதாவது வரலாம்.
அவர்களுக்கு ஒரு இப்ப உங்க பத்திரிகையாளர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா பத்திரிகை சங்கம் எல்லாம் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அந்த ஐஏஎஸ் அசோசியேஷனுடைய பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அப்புறம் ஏன் இங்கேயும் வரல, அப்புறம் தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அசோசியேஷன் குரல் கொடுக்கல, ஆல் இந்தியா அசோசியேஷன் குரல் கொடுக்கல, அசோசியேஷன் இல்ல அவங்க இவர்களை எல்லாருமே பணிந்து போயிட்டு நம்ம வாட்டுக்கு பணி செய்து கொடுப்போம் என்பதே நமது கடமை அப்படின்னு ஆகி போயிட்டாங்க. அதிகாரிகள் இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவங்க மீதும் சுமத்தப்பட வேண்டியது அப்படிங்கிறது. இது இந்த அரசியல்வாதிகள் இப்படி கொழுத்து போனதற்கு காரணமே இவர்கள் ஊட்டிய தீனி என்று நான் சொல்லுவேன். திரு ஜெயராஜ், இல்ல, அதாவது இந்த ஒரு விஷயத்தை நாம் வைத்துக் கொண்டு பொதுப்படையாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஒரு முத்துக்குமாரசாமி என்பவர் ஒரு பொதுப்படையா பார்க்க முடியுமா? அதாவது நம்முடைய கேள்வி எதுவாக இருக்கலாம், விவாத பொருள் அதுவாக இருக்கலாம். ஆனால் இது அழுத்தம் என்பது வேறு, அதிகார துஷ்பிரயோகம் என்பது வேறு. இதுல அதிகார துஷ்பிரயோகம் தான் முத்துக்குமாரசாமி இஷ்யூவாக இருக்கட்டும், ஆரம்போ விஷயமாக இருக்கட்டும். அவர் வந்து ஆரம்போ நேரு வந்து நேரடியாக குற்றம் சாட்டவில்லை என்பதற்காக அவர் பணியில் இருக்கார். பணியில் இருக்கிறவருக்கு எப்படி வந்து நேரடியாக அமைச்சர் தான் எனக்கு தொலைபேசியில இந்த பிஏ பேசினாருன்னு பேச முடியும்? சொல்லுங்க, பேச முடியாது. இன்னொன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தனிப்பட்ட அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் தெளிவாக தனித்து நின்று இந்த அரசாங்கங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எதிராக டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் கிட்ட பேசி இதை இப்படி செய்யாதுன்னு சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதுதான் சார் நான் என்ன கேட்கிறேன், அதிகார துஷ்பிரயோகம் என்பது எந்த அடிப்படையிலே எதிலே வருகிறது என்பதுதான் விஷயம். ஒரு ரெக்கமெண்டேஷன் என்பது அதிகார துஷ்பிரயோகமா, அல்லது அந்த அதிகாரியை கொண்டு போய் ரயிலிலே போய் பாயசம் திமுக காலகட்டத்தில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் இப்படி நடந்துக்கும், இப்படி அணுகு தற்கொலை பண்ண நீங்க அதிகாரிகள் எந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லக்கூடாதா? அது தவறு, நியாயம் நான் சொல்ல விஷயத்தையே நியாயப்படுத்துகிறார்கள். சொல்லக்கூடாது நீங்க சொல்ல முடியாது, அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க சொல்ல முடியாது, ஒரு ஆரம்பம் கிட்ட வந்து பேச முடியாது. அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஒரு அதிகாரியுடைய சூசைட்ல முடிஞ்சிருந்தா ரயில்ல பாய்ந்திருந்தா நீங்க என்ன வரைய வைக்கிறீங்க? தனியா நின்று ஒரு அதிகாரி ஒரு அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசியல்வாதிக்கு எதிராக இன்றைக்கு சூழ்நிலை போராட முடியாது. சங்கமாக நின்று போராடுகிறார்கள். சங்கமாக நின்று போராடினார். இவர் சொன்னாரு அந்த சங்கம் குரல் கொடுக்கல, இந்த சங்கம் குரல் கொடுக்கலன்னு. சங்கமா நின்று போராடினாங்க. எஸ்மான் போட்டு 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் ஒரே நாள் ராத்திரி கைது செய்யப்பட்டாங்க, வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டாங்க. எஸ்மா யாருடைய ஆட்சியில போடப்பட்டது? அரசு ஊழியர்களுடைய சங்கமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சங்கம் வைத்து போராட்டம் நீங்க சொன்னீங்கல்ல, தனியா நின்று போராடணும்னு ஐயா சொன்னாங்களே, அந்த சங்கம் கேட்கல, இந்த சங்கம் கேட்கலன்னு. எந்த சங்கம் இன்றைக்கு இவர்கள் முன்னாடி கேட்க முடியாது. அதுதான் நீங்க பிரச்சனை. நீங்கள் தலைமை செயலாளருடைய உறவினர், இவரு செத்து போன முத்துக்குமாரசாமி. சாமானியனுக்கு எப்படி ஒரு தலைமை செயலாளருடைய உறவினருக்கு இந்த கத்தினா, அப்ப பிப்ரவரி 20ஆம் தேதி செத்தவருக்கு நீங்க என்னைக்கு கைது நடவடிக்கை பண்றீங்க? ஒருத்தர் கைது நடவடிக்கை பண்ணி அதோட விட்டுட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அடுத்தவர் யாருக்காவது சம்மன் கொடுத்துருக்காங்களா? திருநெல்வேலி லோக்கல் பொலிட்டிஷியன் சம்மன் கொடுத்திருக்காங்களா? விசாரிச்சிருக்காங்களா? அப்ப ஒரு அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதுனால கைது பண்றீங்க. அதான் விஷயமா? திரு ஷேக்தாவ், கருணாநிதி பேர்ல இருக்க டிவிக்கு முதலீடு அவங்க மனைவி பணம் எப்படி வந்ததுன்னு அவருக்கு தெரியாது. ஒரு முதலமைச்சருடைய மனைவி ₹1 பணம் எங்க வந்தது, எவ்வளவு எப்படி கணக்கு இருக்கு. அதிமுக பிரமுகர்கள் பலர் மீது இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து அதாவது இந்த அழுத்தத்தை கொடுப்பது சரியா தவறாங்கிறது தான் இப்ப நம்முடைய கேள்விகள். அப்ப இந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்து அரசுக்கும்
மக்களுக்கும் அதாவது கிருஷ்ணதாஸ் சொன்ன மாதிரி எதெல்லாம் சரியான அழுத்தமோ அந்த சரியான அழுத்தங்களுக்கு சரியாக செயல்படணும், தவறான அழுத்தங்களை புரிந்து செயல்படணும். நீங்க வந்து பொதுப்படையான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. தவறான அழுத்தத்தை கொடுப்பது யார்? ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் மீது குற்றச்சாட்டு எழுகிறது. அன்னைக்கு தொடர்ந்து எல்லா ஆட்சி காலத்திலும் ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அதை விட்டுட்டு அதிகாரிகள் இப்படி இருக்கக்கூடாது, அதிகாரிகள் அப்படி இருக்கணும் அப்படின்னு அறிவுரை வழங்கிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல நான் அறிவுரை வழங்கல உங்களுக்கு. இது வந்து செயல்பட வேண்டிய சூழல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குறுதியை தந்துதான் ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வராங்க. ஒவ்வொரு தடவையும் மக்களை சந்திக்கும் போது பல வாக்குறுதிகளை தந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இப்ப நீங்க ஒரு எம்எல்ஏ போய் அந்த தொகுதியில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றான், அண்ணா எனக்கு உடம்பு சரியில்லைனே, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னே, போனா எந்த ஒரு கவனிப்பும் இல்லைன்னு. அப்ப என்ன பண்றாரு அவரு உடனே, அப்படியாப்பா அப்ப அந்த ஆரம்பம் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, அந்த நம்ம பையன் நம்ம தொகுதியில் உள்ள கொஞ்சம் பாரு. அப்ப இது பூராமே மக்கள் சேவைக்காக பேசப்படுதான். இந்த செயல்பாடுகள் எல்லாமே இது தவறான டிசர்விங் கேஸ் இருக்கும் பொழுது அவருடைய அதன் அடிப்படையில் அது யார் பார்க்கணும், ஆரம்பம் தானே பார்க்கணும். எங்களுக்கு அது தெரியாதுல அவர்கிட்ட என்ன கேஸ் இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்காரு, எப்படி இருந்துகிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து என் தொகுதியை சார்ந்த ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா உடனே அதை கன்வே பண்ணி அவனுக்கு நலம் பயக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு வாக்களிச்சிருக்கான் ஒரு ரெக்கமெண்டேஷனா இருக்கணும். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காரு. பல பேர் போன் பண்றாங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் வந்தா ரொம்ப சந்தோஷமா நல்ல வேலைகள்லாம் நடக்கும். ஆனா ஒரு ஆரம்ப கிட்ட நீ இந்த மருந்தை வாங்கு, நீ இந்த ஊசியை வாங்கு, நீ அங்க வருவாரு, நீ அதைத்தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்ற அழுத்தம் வந்தா அவர் யாருகிட்ட போய் பேசுவாரு? இல்ல இப்ப கிருஷ்ணதாஸ் சொல்லும் போது நான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வேலை செய்யற டாக்டர்கள் எல்லாம் போன உடனே என்ன பண்றாங்க, இங்க நல்ல மருத்துவம் எல்லாம் நடக்காது, நான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஏன் கிளினிக் வந்துரு அப்படின்னு உடனே லெட்டர் கொடுக்குற டாக்டர்களும் இருக்கத்தானே செய்யறாங்க இல்லையா? கிருஷ்ணதாஸ் சொல்ல முடியுமா? அது இல்ல அமைச்சர் வந்து இது மாத்திரம் அழுத்தம், அது மாத்திரம் அழுத்தம் இல்லையா? அமைச்சர் நேரடியா அங்க வந்து ஒரு விசாரணை மேற்கொண்டு யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு தூக்கி எரிஞ்சிருக்கணும் இல்ல? அது ஏன் நடக்க மாட்டேங்குது? இது மாத்திரம் அழுத்தம். அப்ப இவர்கள் செய்யறோம் போதிய அளவுக்கு அந்த தவறு இருக்கு, அவர்கள் சைடு இருக்கு. சார் பாதிக்கப்படுறது யார் சார்? மக்கள் சார். மக்கள் இந்த செயல்பாடெல்லாம் மக்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். அதிகாரிகள் கேட்க இருக்கின்றேன். இந்த ஒரு வழக்குல இந்த ஒரு அமைச்சர் கைதானாலும் கூட சில அதிருப்தியை வெளிப்படுத்தினார் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கும் கூட இன்னும் பல அமைப்புகள் சிபிஐ விசாரணை நடந்தால்தான் இதுல ஒரு தெளிவு வரும், ஒரு நியாயமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. சிபிஐ விசாரணையை ஏற்க தயங்குவது அதாவது எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ மக்கள் விசாரணை போட சொல்லுங்க. என்ன சிபிஐ மட்டும் அதுவும் ஒரு அரசனுடைய கைக்கூலியா தான் இருக்குது. இவரை கேட்டீங்கன்னா இவரு வந்து இவங்களுக்கு எதிர்கட்சி மத்திய ஆட்சி இருக்குது. அதாவது நிறைய வழக்குகள்ல சிபிஐயும் கையாண்டிருக்காங்க, சிபிசிஐயும் கையாடுறாங்க. சில வழக்குகள்ல இவங்க வந்து சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. சில வழக்குல கோட்டை விட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆர்வலராக இருந்து நிறைய வழக்குகளை முன்வைத்தவர் சங்கர சுப்பு. அவருடைய மகன் கொலை வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. என்ன நடக்குது? என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குதுன்ற விஷயத்தை சிபிஐ எப்படிங்க என்கொயரி பண்ணா? நான் முடிச்சிடறேன். அது ஆக ரெண்டுமே சில வழக்குல வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. அது வந்து அதனால இது சிறந்தது அது சிறந்ததுன்றது நம்ம அந்த பட்டிமன்றத்துக்கு சரியான வாதமா இருக்காது. இரண்டாவது மரியாதைக்குரிய கிருஷ்ணதாஸ் காந்தி சார் சொன்னாங்க, அதாவது ஒப்பந்தக்காரர்களை வலியுறுத்துறாங்க. இப்படி ஒரு நிலைமை அவர் வந்து அனுபவம் உள்ளவர், தொடர்ந்து பல துறைகள்ல இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா அதுக்கு அறிமுகப்படுத்துறது திமுக ஆட்சி. உதாரணம் சொன்னா வீராணம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே அந்த வேலையே தொடங்காம அதனுடைய மொத்த பணத்தையும் 95% பணத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதை ஒப்பந்ததாரர் சத்யநாராயணன் நான் சொல்லி முடிச்சிருங்க. சத்யநாராயணன் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க எடுத்தாங்க. கடைசியில என்னாச்சு? அவங்க திட்டம் போச்சு. அதனால ஆட்சியும் கவிழ்ந்தது. இந்திரா காந்தி ஆட்சியை கவிழ்ந்து சொல்ல அது காரணமா சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த சத்யநாராயணன் தற்கொலை செய்து கொண்டு செத்தார்.
வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஒரு குற்றச்சாட்டு எழுப்பும் பொழுது அதற்கு பதிலாக இன்னொரு குற்றச்சாட்டும், அதற்கு பதிலாக மற்றொரு குற்றச்சாட்டையும் தொடர்ந்து நாம் கேட்டு வருகின்றோம். இது பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல, இது குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு அல்ல. ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த ஒரு சிஸ்டம் இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த அரசியல் அழுத்தங்கள் தொடர்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மக்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். அதிகாரிகள் மீதான அழுத்தங்களுக்கு காரணம் அப்படிங்கிற கேள்விக்கு அரசியல்வாதிகள் தான் என 56%, அதிகாரிகளே என 7%, இருவருக்குமே இதில் பங்குண்டு அப்படின்னு 37% சொல்லியிருக்கிறார்கள். இந்த அழுத்தங்களுக்கு காரணம் அரசியல்வாதிகள் என்று 56%, அதிகாரிகள் என 7%, இருவருமே அதாவது ஒரு நெக்ஸஸ் என்று 37% சொல்லியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஷேக் தாவூத், திரு ஜெயராஜ், திரு கிறிஸ்தாஸ் காந்தி மற்றும் திரு ஆவடிக்குமார் ஆகியோருக்கு நன்றி. பார்த்த நேர்களுக்கும் நன்றி. அவதூறு வழக்குகள் குறித்த ஒரு வாதத்தை, ஒரு புதிய விவாதத்தை உச்சநீதிமன்றமே கிளப்பியிருக்கிறது. சுப்பிரமணியன் சுவாமி மீது அவதூறு வழக்கு தொடர்கிறார் ஜெயலலிதா. அந்த ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றம் வரை செல்கிறது. சுப்பிரமணியன் சுவாமி இந்த அவதூறு வழக்குகளே, அதாவது அவதூறு வழக்குகள் இன்று ஒரு கிரிமினல், அவதூறு அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு கிரிமினல் விஷயமாக இருக்கக்கூடாது, டீகிரிமினலைஸ் செய்யணும். இது அரசியல் அமைப்பு ஒரு பேச்சுரிமைக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்தை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆக இதை மாற்றியமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க உச்சநீதிமன்றமும் மத்திய மாநில அரசுகள் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும், இதுல ஒரு நிலைப்பாடு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆக இந்த ஒரு அவதூறு சட்டம் அப்படிங்கிறது, அவதூறு வழக்குகள் அப்படிங்கிறது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா, இது இந்த அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பேச்சுரிமைக்கு எதிரானதாக தொடர்ந்து இருக்கிறதா, இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். டீகிரிமினலைஸ் செய்யப்பட வேண்டுமா அவதூறு சட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது ஒரு கிரிமினல் குற்றமாக பார்க்கப்பட அந்த வரையறையிலிருந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா, இது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறதா, அப்படித்தான் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் அவர்களும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்களும் இருவரும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள். இந்த ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றமே வழிமொழிந்து மத்திய அரசுகள் இதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஏன் இது ஒரு கிரிமினல் சட்ட வரையறையிலிருந்து எடுக்கக்கூடாது? இது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரத்துக்கு எதிரானதாக இருக்கிறது, துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது தொடர் குற்றச்சாட்டு. அதாவது ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டில் பேச்சுரிமை, கருத்துரிமை, கூட்டம் கூடுகின்ற உரிமை எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. ஆனா அது போலவே ஒவ்வொருவரும் தன் மீது அடுத்தவர் அவதூறு பரப்புவதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் சட்டம் அனுமதிக்குது. ஒரு சுதந்திரம் என்பது, ஒருவருக்கு தரப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் என்பது அடுத்தவருடைய சுதந்திரத்தை பறிக்காமல் இருக்க வேண்டும். அடுத்தவரை அவமானப்படுத்துவதற்கு அந்த இவருடைய சுதந்திரத்தை பயன்படுத்துறாருன்னா அது அவதூறு தான். எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக நான் இன்னொருவரை அவதூறாக பேசினார். ஒரு சிவில் சூட்டா இருக்கலாம், ஒரு கிரிமினல் பார்க்கும்போது துஷ்பிரயோகம் செய்யப்படுது, நிச்சயமா தண்டனை அதீதமானதாக இருக்கிறது. அதாவது இத பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இந்த சட்டத்தை நீக்கிவிட்டால் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு நல்ல உயர்ந்த பொறுப்பான இடத்தில் இருக்கின்றவர், பொறுப்பாக நடக்கக்கூடியவர் மீது அவதூறுகளை எது வேணா பேசிடலாம். யார் கட்டுப்படுத்துறது? திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இது வைக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறது இது ஒரு அடிப்படை உரிமை, ஒரு பேச்சுரிமைக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு. நம்மளுடைய அடிப்படை உரிமையும் கூட சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இன்னைக்கு அதை தாண்டி போகும்போதுதான் இந்த ஒரு வழக்குகள் பதிவாகுது, ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரமே கூட வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் பறிச்சா எங்க போய் முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன திரு கண்ணதாசன்? அதாவது இந்த அவதூறு வழக்கு என்பது ஆங்கிலேயர்கள் 16ஆம் நூற்றாண்டு காலத்திலே அதை ஒரு சிவில் ரேங்க் என்று வைத்திருந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் அது ஒரு கிரிமினல் ரேங்க் என்று கொண்டு வரப்பட்ட பொழுது அது எழுத்து மூலமான அவதூறு மட்டும்தான் அங்கே ஒரு குற்றமாக்கப்பட்டிருந்தது.
வாய்மொழி பேச்சு அவதூறு என்பது குற்றமில்லை என்று ஆங்கிலேய சட்டம் கூறுகிறது. ஆனால் நமது சட்டம் வாய்மொழி மற்றும் எழுத்து மூலமான அவதூறு என்பது குற்றம் என்று 499 இந்திய தண்டனை சட்ட பிரிவிலே வரையறுத்து அதற்கு 500வது பிரிவிலே 2 ஆண்டுகள் தண்டனை அபராதம் என்று விதிக்கிறது. இந்த சட்டம் என்பது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் நடிப்பவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்கள் மீது அவதூறு வழக்காக பயன்படுத்தினது. ஆனால் காலப்போக்கில் அப்படியே அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்காக இந்த அவதூறு வழக்குகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டன. அரசமைப்பு சட்டத்திலே 19 உட்பிரிவு 1 உறுப்பு என்பது மிக தெளிவாக பேச்சுரிமை எழுத்துரிமைக்கு வழிவகை செய்கிறது. ஆனால் உட்பிரிவு 2 அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று கூறுகிறது. ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட வரையதான் சொல்கிறது. இந்த எது வரையறை எது அவதூறான அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இல்லையா? இந்த ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி பேசக்கூடிய அதே பிரிவு கண்டிப்பா அதான் சொல்றேன். இந்த தினம் இல்ல எந்த வகையில சுப்பிரமணியன் சுவாமியுடைய வாதம், அதாவது இது வந்து பேச்சுரிமைக்கு எதிரானது அப்படிங்கும்போது இந்த ஒரு பேச்சுரிமை அப்படிங்கிறது அவதூறு உரிமை எந்த குடிமகனுக்கும் கொடுக்கல. இல்ல அதாவது கண்ணதாசன் அதாவது இந்த வழக்கு இந்த அவதூறு என்பதற்கு மிக தெளிவான வரையறை என்று சட்டத்தில் இதுவரைக்கும் 1997ஆம் ஆண்டு லாலு பிரசாத் யாதவுக்கு எதிராக பீகார் வழக்கில் வந்து சாதாரணமாக ஒருவரை பற்றி குறிப்பிடக்கூடிய சில வார்த்தைகளை அவதூறாக எடுத்துக்கொள்ள முடியாது, அது இந்த பிரிவின் கீழ் வராதுன்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எனவே இந்த அவதூறு என்பதற்கு இலக்கணம் என்ன? அது வரையறுக்கப்படவில்லை. ஆட்சியாளருக்கு பிடிக்கவில்லை என்றால் அது அவதூறான சொற்களா என்பதுதான் இங்கே கேள்வி. அதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்தை அனுமதித்திருக்கிறது. அதை அனுமதித்து இதற்கு பதில் தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த அவதூறு வழக்க உண்மையிலே இந்த கிரிமினல் டீகிரிமினலைசேஷன் பண்ணி, அதாவது இது குற்ற வழக்காக எடுத்துக்கொள்ளாமல் சிவில் ரேங்க் டார்ச்சியஸ் லயபிலிட்டியாக கொண்டு வந்து இதை வந்து அவர்கள் வந்து சிவில் உரிமையல் வழக்குகள் மூலமாக இழப்பீடு பெறுவதுதான் ஒரு சரியான வழியாக. என்று கேட்டால் நமது அரசமைப்பு சட்டம் வந்து ஜனநாயக கோட்பாடுகளை வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அந்த வலியுறுத்தக்கூடிய ஒன்றில் பேச்சுரிமையை பறிப்பது போல சாதாரணமாக பேசினாலே அல்லது எழுதினாலோ அல்லது வந்து ஒரு கேலி சித்திரங்கள் வரைந்தாலோ அல்லது இறந்தவர்கள் யாராவது உறவினர்களை பற்றி சொன்னாலோ இந்த அவதூறு சட்டம் பிரிவு 499 அங்கே அவர்கள் தண்டிப்பதற்கு வழிவகை செய்கிறது. எனவே இப்படிப்பட்ட சட்டம் இதை கிரிமினல் வழக்கிலிருந்து நீக்கி அதனை சிவில் வழக்காக இழப்பீடு போடக்கூடிய வழக்காக மாற்றுவதுதான் ஒரு சரியானதாக இருக்கு. குமார் அவர்கள்ட்ட கேட்கின்றேன். இந்த ஒரு கோரிக்கையை திமுகவை சேர்ந்த திரு கண்ணதாசனோ சுப்பிரமணியன் சுவாமியோ மட்டும் கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அதை தாண்டி நம்மளுடைய இந்த ஒரு கிரிமினலைஸ் செய்யப்பட்ட அவதூறு சட்டம் அப்படிங்கிறது சர்வதேச தரத்துக்கு உட்பட்டதாக இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூட சமீபத்தில் இது சார்ந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு இன்னைக்கு இந்த ஒரு கோரிக்கை எந்த ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறதோ 499 500 ஒரு கிரிமினல் வரையறைக்குள்ள இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அம்னஸ்டி இருக்கிறது இருக்கக்கூடாதுன்னு பரிந்துரையும் செய்திருக்கிறது. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் ஒரு சிறந்த வழக்கறிஞர், சட்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர், அதுல நான் வந்து சந்தேகப்படல. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவதூறு தான் வந்து தண்டனைக்குரிய குற்றமா சொல்றாங்க, விமர்சனத்தை சொல்லல. விமர்சிப்பது வேறு, அவதூறு பரப்புவது வேறு. அவதூறு பரப்புகின்ற பொழுது அந்த அவதூறுக்கு தெளிவான வரையறை இல்லை. இல்ல, அந்த அவதூறால் பாதிக்கப்படுபவர் அவருக்கு நிவாரணம் என்ன இருக்கு? யார் வேணா யார் மேல வேணா பண்ணிட்டு போயிடலாம். நீ சிவில் கேஸ் போட்டு நீ கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் வந்து யார் மேலேயாவது ஒரு சேற்றை வாரி இறைக்கிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி தீர்வு என்ன இருக்கு? வழக்கறிஞர் கண்ணதாசன் சொல்ல சொன்னாரு, எழுத சொல்ல அது அவதூறு, எழுதுனா அது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அதுல பேச்சுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எழுத்தில் வருவது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தான் போய் சேருது. ஆனா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில, இன்னைக்கு ஊடகங்களுடைய வளர்ச்சியில, இன்னைக்கு பேச்சில வர்றதுதான் உலகம் முழுவதும் போகுது. இப்ப இந்த ஊடகத்தில் நான் உட்கார்ந்து தந்தி தொலைக்காட்சியில பேசுறது இன்னைக்கு உலகம் முழுவதும் உடனடியா போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு ஒரு அந்த அவதூறுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நிவாரணம், நிவாரணமே இருக்கக்கூடாது. யாரு வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்னு இல்ல, அவதூறுக்கான உரிமையை கொடுத்தோம்னு அவர் சொல்ல, இது ஒரு சிவில் வரையறைக்குள்ள வர வேண்டும். எப்படி வந்து எழுத்துரிமை பேச்சுரிமையோ, நான் முடிச்சிடறேன். எப்படி பேசுவது எழுதுவது கருத்துரிமையோ
ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமையோ அதை போல அவதூறுகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை வேணும். அதனால அப்பதான் இந்த உரிமையை நீதிமன்றம் சொல்லல, ஒரு ப்ரொபோசல் எதுவுமே இல்ல. அது கிரிமினல் வரையறைக்குள்ள இருக்கும் பொழுது இது ஒரு பேச்சுரிமைக்கு ஒரு அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கு. அதுதாங்க இப்போ அந்த அடிப்படை உரிமையில் அது இருந்தா தான் எப்படி கருத்து சொல்ற சுதந்திரம் நமக்கு இருக்கின்ற பொழுது அந்த கருத்து அடுத்தவரை துன்புறுத்தாத வகையில் அடுத்தவரை இம்சிக்காத வகையில் அந்த கருத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரு அக்கறை நமக்கு வரும். அது இல்லன்னா நம்ம எது ஒண்ணா பேசினாலும் கேட்கறதுக்கு ஒரு ஷார்ட் ரிப்போர்ட்டால் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். எஸ், திரு கண்ணதாசன் சில கருத்து சொல்ல வந்திருந்தீங்க. அதாவது இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற பிரிவு 66A அது இதே காரணத்துக்காக தான் நீக்கப்பட்டது. கருத்துரிமை பறிப்பதாக இருக்கின்றது. அந்த கருத்துரிமை பறிப்பதாக அந்த பிரிவு இருக்கின்றது. மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கான அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு சரத்துகளுக்கு இது முரணாக இருக்கின்றதுதான் பிரிவு 66A நீத்தரவு செய்தது உச்சநீதிமன்றம். அதை விட கிட்டத்தட்ட எந்த அளவும் குறையாத அளவுதான் பிரிவு 499 இருக்கிறது. அந்த 499 கொடுத்திருக்கக்கூடிய வரையறைகள் கிட்டத்தட்ட அந்த 66A சொல்லக்கூடிய வரையறைகள் உட்பட்டு இருப்பதனாலதான் அதை டீகிரிமினலைசேஷன் பண்ணணும்னு சொல்றோம். அதற்கு வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. அது முழுவதுமாக யாரையும் ஒருடைய புகழையோ நற்பெயரையோ கெடுப்பதற்கு மிக அவதூறாக பேசுவது தவறுதான். ஆனால் அதற்காக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு எதுவுமே இல்லை என்றதான் உண்மை. இதில் நான் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது 66A எப்படி நீக்கப்பட்டதோ அதே போல இதை நீக்குவதற்கான முகாந்திரமும் காரணங்களும் இருக்கிறது. ஆகையினால அது எப்படி நீக்கப்பட்டதோ அதே போல இது கிரிமினல் வரையறையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா இந்த ஒரு அவதூறு சட்டம்? அவதூறு வழக்குகள் இந்த ஒரு டீகிரிமினலைஸ் செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்த பரிசீலனை செய்யணும் மாநில மத்திய அரசுகள் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அது ஒரு கிரிமினல் வழக்குகளாக பதிவு செய்யப்படுகின்றன. ஆனால் இப்படி பதிவாவது அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் வரையறைக்குள்ள இருப்பது அப்படிங்கிறது பேச்சுரிமைக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு புகார் எழுகிறது. சமீபத்தில் 66A ஐடி சட்டத்துடைய 66A நீக்கப்பட்டது. அதுபோல இதுவும் அதே காரணத்தினால நீக்கப்படணும் இந்த கிரிமினல் வரையறையிலிருந்து அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழ சுப்பிரமணியன் சுவாமி கோரிக்கை வைக்கிறார். உச்ச நீதிமன்றம் இது பரிசீலிக்கப்பட வேண்டும், மத்திய அரசுகள் மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருக்கிறது. அந்த ஒரு வரையறையிலிருந்து நீங்கணுமா அப்படிங்கறதான் கேள்வி. நான் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இது ஒரு அரசியல் காரணத்துக்காக துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது அப்படிங்கறதுதான் சுப்பிரமணியன் சுவாமியுடைய கன்டென்ஷன். அதிமுக மீது திமுக அவதூறு வழக்குகளை துஷ்பிரயோகம் செய்து அப்படின்னு பல கட்டங்களில் நீங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கிறீங்க. அதுல திமுக இதுல இருந்து விதிவிலக்காக இருந்திருக்கிறதா? இது துஷ்பிரயோகம் செய்யாம அவதூறு வழக்குகளை ரொம்ப குறைவா தான் பயன்படுத்தி இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களை நேர்மையாக விமர்சனம் செய்பவர்களை நாங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மிக அவதூறாக பேசுபவர்கள் குறித்து வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த மாற்றல. ஆனால் இந்த வழக்குகள்லாம் என்ன ஆனதுதான் ஒரு விந்தையான செய்தி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாகட்டும் அல்லது இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாகக்கூடிய அதிமுக ஆட்சியாகட்டும் இவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் போடக்கூடிய வழக்குகள்லாம் ஏதாவது விசாரணை நடைபெற்று அதுல தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் எதுவுமே கிடையாது. அத்தனை வழக்குகளும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும். இப்பொழுது 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப பெறுவதும் அதிமுக அவங்க போடுற வழக்கு திராவிடம் வாபஸ் பெறப்படுகிறது. வாபஸ் பெற அதனாலதான் விசாரணையே கிடையாது. கன்விக்ஷன்லாம் வேண்டாம். இந்த வழக்குகள் விசாரணைக்கே வருவதில்லை. இதுதான் உண்மை. இந்த வழக்கு விசாரணைக்கே வராத வழக்குகளுக்காக ஒரு ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஒரு மாநகர குற்றவியல் அரசு வழக்கறிஞர் அவர்கள், சிட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு வழக்கை தொடுத்து அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட அரசு வழக்கை தொடுத்து அவர்களை அலைய விட்டு வேணுமானால் அது பத்திரிகை செய்திகளுக்கு உதவுகிறதே தவிர உண்மையிலே எந்த வழக்குகளும் நடைபெறுவதில்லை. இது நீதிமன்றத்தின் நேரத்தையும் அரசு பணத்தையும் வீணடிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதுக்காக தான் இதை நீங்க கிரிமினலா போடுறதை விட சிவில் ராங்கா கொண்டு இழப்பீடு கேட்பேனால் அது ஒரு நியாயமான ஒரு தீர்வாக இருக்கும். திரு குமார், இது இதுல கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கறத விட்டுருவோம். இது பல சமயங்கள் அது முடிவதே இல்ல, விசாரணையே நடக்கிறது இல்ல. திமுக ஆட்சி காலத்துல போடுற வழக்குகள் அதிமுக வந்தப்போ திரும்ப பெறதும் வைசி வருஷா நடந்துட்டு இருக்கு. சோ இது ஒரு அரசியல் காரணத்துக்காக இப்போ போடப்படுது பெரும்பாலான சமயங்கள்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகுது இல்லையா? அரசியல் காரணங்களுக்காக போடப்படுறதுன்றது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு தான்.
அதாவது இந்த வடக்குல உண்மை இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பதிலா அரசியல் காரணங்களுக்காக போட்டாங்க, தப்பிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறது. இப்போ இந்த ஒரு கூட்டம் மறுக்கிறீங்களா? திமுக போட்ட வழக்குகள் அதிமுக காலத்துல பின்வாங்கப்படுது. இன்னும் சொல்ல போனா அதிமுக காலத்துல போட்ட வழக்கு அதிமுக பின்வாங்கி இருக்கிறது. இதை ஊர்ஜிதப்படுத்தலையா என்ன? இல்ல, இப்போ அந்த அவதூறு என்பது அது உண்மை இல்லை என்ப நிரூபிப்பதற்காக அந்த வழக்கு போடப்படும். அந்த ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் அதுக்கு முன்னாடியே போகுது அப்படின்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு அது திரும்ப பெறப்பட்டது. நாஞ்சில் சம்பத் அவர்கள் மீது பல்வேறு அவதூறு வழக்குகள் அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது. அவர் அதிமுக சேர்ந்த அந்த வழக்குகள் திரும்ப பெறப்பட்டு விட்டது. அந்த அவதூறு வழக்குகளுடைய நிலை என்ன? திரும்ப பெற்றவுடன் அவர் பேசினதெல்லாம் சரி என்று ஆகிவிட்டதா தவறு என்று ஆகிவிட்டதா? ரகுபதி மேல போட்ட வழக்கு கூட திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. கருப்பு சாம்பாண்டிய மேல போட்ட வழக்கு திரும்ப பெற்றிருக்காங்க. ஏவாவலி மேல போட்ட வழக்கு என்னாச்சுன்னு அவருக்கே தெரியும். அது வேண்டாம், அந்த நேரம் குறைவான நேரத்தில் இதை விவாதிக்க வேண்டாம். அதிமுக காலத்தில் போட்டதான் திரும்ப பெறப்பட்டது. ஆனால் அதிமுக போடப்பட்ட வழக்கே அதிமுக திரும்ப பெறப்பட்டது நாஞ்சில் சம்பத் மேல. இல்ல அதற்கு முன்பும் கூட முந்தைய ஜெயலலிதாவுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் அதிமுக போட்ட வழக்கு அதிமுகவே பின்வாங்கி இருக்கிறது பல வழக்குகளை. அதாவது இந்த 66A நீக்க சொல்ல என்ன நினைச்சு நீக்கினாங்கன்னா, இந்த சட்டம் அதுக்கு தண்டனை கொடுக்கறதுனால அந்த சட்டம் கூடுதலா தேவையில்லைன்னு கருத்து இருந்திருக்கலாம். இல்ல அந்த கருத்தை நீதிபதிகள் முன்வைக்கல. 66 நீக்கும் பொழுது இது பேச்சுரிமை உறுதி செய்யக்கூடிய 19க்கு முரணாக இருக்கிறது அப்படிங்கிறதா அதே முகாந்திரம் இதுலயும் பொருந்தது. அதான் பேச்சுரிமை எழுத்துரிமை தவறாக பயன்படுத்தினால் ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்கள் அதை பாதுகாக்கும். அதனால அந்த சட்டம் இருக்கிறதுனால இது தேவையில்லைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த சட்டத்துக்காக தான் அதை இருக்கிறதுனால அதை நீக்கிறாங்க. அதனால அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுவது சரியா இருக்காது. ரெண்டாவது, இப்போ இது மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்து கேட்டிருக்காங்க, மாநில அரசாங்கத்தினுடைய கருத்து கேட்டிருக்காங்க, கருத்து தரப்புறம் இது விவாதத்துக்குரிய பொருள். இதுல குறைபாடுகள் களையப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ அரசாங்கங்கள் இதை எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் உரிய தீர்ப்பை தரும், இந்த சட்டத்தை மேம்படுத்தும் அல்லது இந்த சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில் ஒரு தீர்ப்பு வரும். நான் சொல்ல வர்றது, இந்த அவதூறு வழக்குகள் என்ற ஒரு நிலையை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்குரிய இல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இது ஒரு சிவில் சூட்டா ட்ரை பண்ணுங்க, நஷ்டஈடு பெறுங்க கிரிமினல் சட்டமா பயன்படுத்தி நான் உறுதியா சொல்றேன். இது முழுக்க முழுக்க கிரிமினல் நடவடிக்கை. ஒருத்தரை கலங்கப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு அவதூறு பரப்புறதை விட ஒரு மோசமான செயல் அவர் சொல்றது ஒரு லாஜிக் இருப்பதா தெரியல. 66 ஏன் உச்ச நீதிமன்றம் ஏன் நீக்குது அப்படின்னா, ஏற்கனவே அவதூறு சட்டங்கள் அவதூறு அது இருக்கும்பொழுது இது பண்ண இன்டர்நெட்டை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள்ல சொன்னா ஒரு மாதிரி நடவடிக்கை, வெளிதளங்கள்ல பேசினா வேற மாதிரி நடவடிக்கை அப்படின்னு அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தானே நீக்கியது. இந்த ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா அவதூறு கட்டவிழ்த்து விட அவதூறோ துவேஷமோ அந்த ஒரு இல்ல. அதாவது நண்பர் குமார் ஒரு தவறான நண்பர் குமார் ஒரு தவறான ஒப்பீடு சொல்றாரு. 66A நீத்தரவு செய்யப்பட்டதற்கு காரணம் அது அரசமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது, பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமையை பறிக்கிறது என்பது. இந்த இதுக்கு அதே தான் சொல்றாங்க. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் நண்பர் குமாரை திட்டி ஒரு கடிதம் எழுதுறேன்னு சொன்னா, அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மட்டும் படிச்சுட்டு வச்சுட்டாருன்னு வச்சுங்க, அது அவதூறே கிடையாது. அது அவதூறு என்பது ஒரு நபருக்கு மேற்பட்டு எல்லோரும் தெரிவிக்கப்பட்டு அவர் மனவேதனைப்பட்டு அவரை போய் எல்லாரும் கேட்டிருந்தாதான் அது அவதூறு. எனவே அவதூறுன்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது டெபினிஷன் கொண்டு வரதுல எதெல்லாம் அவதூறு என்பது அந்த சட்டத்திலே பல சிக்கல்கள் இருப்பதனாலதான் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் இப்ப கையெழுத்து இருக்கிறது. ஆனால் 66A இது அது இருக்கிறதுனால அது நீக்கலாம் அதெல்லாம் கிடையாது. அது கடுமையான சட்டம் வேறு, அதில் கருத்துரிமைகள் சாதாரண சொல்ல வார்த்தைகளும் தவறு என்று சொன்ன வந்ததால்தான் அது நீத்தரவு செய்யப்பட்டது. ஆனால் இங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த அவதூறு யாரும் சொல்றதை ஏற்றுக்கொள்ளலை. அவதூறு சொல்வது தவறுதான். ஆனால் அவதூறு சொல்வதற்கு
உரிமையியல் சட்டங்களுக்கு இடம் இருக்கும் பொழுது அதை ஏன் குற்றவியல் சட்டமாக கொண்டு வந்து இது அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய காரணங்கள் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை முன்வைத்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. அதை அந்த டீகிரிமினலைசேஷன் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நடவடிக்கை நீக்க வேண்டும் என்ற அந்த வாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இது பதிலளிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் இருப்பது போலவே இருவேறு பார்வைகள் இருக்கவே செய்கிறது. அவதூறு அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விடப்படக்கூடாது, அதன் மீது நடவடிக்கை இருக்க வேண்டும். இந்திய தேசத்துல மற்ற நாடுகளை காட்டிலும் நீங்க ஒரு பேஸ்புக்ல அதிகமான அவதூறு கருத்துக்கள் அதிகமாக இது நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்தியாவில் என்ன வருகிறது, பொதுத்தளத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது ஒரு குற்றவியல் நடவடிக்கையாக இருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கறதுலதான் இப்பொழுது வாதம் எழுந்திருக்கிறது. இந்த கேள்வியைத்தான் உச்ச நீதிமன்றமும் எழுப்பியிருக்கிறது. இருவேறு பார்வைகள் இருக்க இது ஒரு நீண்ட விவாதத்துக்கு உட்பட்டு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அரசாங்கம் இதுல என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது, இது ஒரு டீகிரிமினலைஸ் செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அம்னஸ்டி உள்ளிட்ட அமைப்புகளும் வைத்திருக்கின்றன. இது ஒரு சர்வதேச சட்ட வடிவங்களுக்கெல்லாம் உட்படாத வகையில் இந்த ஒரு அமைப்பானது, இந்த முறையானது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கப்பட இருக்கிறது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு குமார் மற்றும் திரு கண்ணதாசன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.